அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய மாடர்ன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலில் சர்வே டிபார்ட்மெண்ட்டை பற்றி ஹிந்து பேப்பரில் வெளிவந்த ஒரு மிக முக்கியமான ஒரு ஆர்டிக்கலை பற்றி பார்க்குறது தான் இந்த பதிவு. அது என்ன பதிவு அப்படின்னா, நம்மளுடைய TN2 சர்வே லேண்ட் யூஸிங் ட்ரோன்ஸ் TGPS. தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் உள்ள சர்வே டிபார்ட்மெண்ட்டில் அதாவது சர்வேங்கிறது நம்ம செயினில் டேப்பில் அளந்து தான் இது வரைக்கும் அவங்களுக்கு அந்த ஒர்க்கெல்லாம் போய்கிட்டுருக்கு. இப்போ வரைக்கும் கூட நீங்கள் போய் மனு கொடுத்தீங்கன்னா உங்களை செயின் டேப்பில் தான் அளந்து உங்களுக்கு அவங்களுடைய பப்ளிக்குடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுவாங்க. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு கட்டமாக இந்த மாதிரி செயின் டேப் யூஸ் பண்ணாலும் இன்னொரு பக்கம் மாடர்ன் டெக்னாலஜியான இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது ஜிபிஎஸ் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஜிபிஎஸ்ஸை விட அட்வான்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்டான டிஜிபிஎஸ் கருவிகளை வச்சு இங்கே சர்வே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ டிஜிபிஎஸ் அப்புறம் டிஎஸை வச்சு மாடர்ன் சர்வே பண்ணக்கூடிய ஒர்க்குகள்லாம் போய்கிட்டு இருக்கு. டிபார்ட்மெண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல்லி அடுத்த கட்டத்துக்காக எடுத்து செல்லக்கூடிய ஒரு ஸ்டெப்பை நம்ம டிபார்ட்மெண்ட்டினுடைய சர்வே டிபார்ட்மெண்ட்டினுடைய இதுக்கு முன்னால் இருந்த இயக்குனர் அவர்களும் இப்போ உள்ள இயக்குனர் அவர்களும் அதை கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய ஜிபிஎஸ்னுடைய பயன்பாடு இப்போ கம்மியாகி ஜிபிஎஸ்ஸை விட பல மடங்கு அட்வான்டேஜான டிஃபரன்ஷியல் குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம்னு சொல்லக்கூடிய டிஜிபிஎஸ்ஸை வச்சு தான் இப்போ இந்த ஒர்க்கெல்லாம் போய்கிட்டு இருக்கு. அதுலேயும் மிக மிக துல்லியம் அளக்கக்கூடிய டெக்னாலஜியான சிஓஆர்எஸ் டெக்னாலஜியோட டிஜிபிஎஸ்ஸை வச்சு தான் இப்போ இந்த ஒர்க்கெல்லாம் போய்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா 72 சிஓஆர்எஸ் நிலையங்களை அமைத்து அதன் மூலமாக டிஜிபிஎஸ்ஸை வச்சு சர்வே பண்ணக்கூடிய ஒர்க் இருக்குது. இதில் ஒரு பெரிய ஒர்க்கு, மிக மிக சென்டிமீட்டர் லெவல்லேருந்து மில்லிமீட்டர் அளவினால் துல்லியமாக அளக்கலாம் நம்மளுடைய லேண்டை. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ஒரு காமன் மேன் அவர் எஃப்எம்பியில் உள்ள ஒரு பட்டாவில் உள்ள அளவுக்கும் அவர் ரியலாக என்ஜாய் பண்ணுற அளவுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த டிஃப்ரென்ஸ் ஏன் வருது அப்படின்னா, செயினில் அளக்கும்போது முன்ன பின்ன அளவுகள் மாறுபடும். அதுக்கு பார்த்திங்கன்னா, ஒரு செயினை நீங்கள் அளந்தீங்க அப்படின்னா 0.2 லிங்க்ஸ் சம் தவறுகள் வரலாம் அப்படின்னு இருக்குது. அப்படி இருக்கும்போது இதுவே மாடர்ன் சர்வேயில் அளந்தோம் அப்படின்னா அந்த எரர் இல்லாமல் வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டேட் ஃபுல்லாக மாடர்ன் டெக்னாலஜியில் சர்வே பண்ணாங்க அப்படின்னா தவறுகளே இருக்காது. ஒரு முறை மாடர்ன் சர்வே பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்து அங்கே ரீசர்வே பண்ணுறதுக்கு தேவையில்லை. ஏன் அப்படின்னா, மாடர்ன் டெக்னாலஜி இன்ஸ்ட்ருமெண்ட்டில் சர்வே பண்ணும்போது அது அச்சரேகை, தீர்க்கரேகை, உயரம் இந்த மாதிரி அதனுடைய பேசிக்கில் அளக்கிறனால நீங்கள் ஒரு முறை அளந்தால் போதும், அந்த லேட் லாங்கிடியூட் இன்றைக்கி மாறாது. நீங்கள் இன்றைக்கி அளந்தாலும் அதே லேட் லாங் தான், நீங்கள் அடுத்து எத்தனை வருஷம் கழித்து அளந்தாலும் அதே லேட் லாங் தான், இன்றைக்கி நான் அளந்தாலும் அதே லேட் லாங் தான், நீங்கள் அளந்தாலும் அதே லேட் லாங் தான். ஆனால் மாடர்ன் டெக்னாலஜிக்கு முன்னால் உள்ள இன்ஸ்ட்ருமெண்ட்டில் அளந்தாங்கன்னா சொல்ல முடியாது. இன்றைக்கி ஒரு ஏரியா வரும், நாளைக்கு அளந்தோம்னா இன்னொரு ஏரியா வரும். அப்போ என்ன பண்ணுறாங்க? ஸோ தவறுகளை குறைக்கணும், அக்யூரஸியாக அளக்கணும் அப்படின்னா மாடர்ன் சர்வே தான் இதுக்கு ஒரு சொல்யூஷனாக இருக்கும். ஸோ மாடர்ன் சர்வே பண்ணுறது ரொம்ப ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏன் அப்படின்னா, அந்த மாடர்ன் டெக்னாலஜி தெரிஞ்ச அவங்க தான் அதை பயன்படுத்த முடியும் அப்படின்னு ஒரு இது இருக்குது. இன்னொன்று என்ன அப்படின்னா, ஸோ அந்த மாதிரி இந்த மாடர்ன் டெக்னாலஜி இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணக்கூடிய வகையில் ஜிபிஎஸ், டிஎஸ், டிஜிபிஎஸ், தென் சிஓஆர்எஸ், இப்போ அதையெல்லாம் தாண்டி ட்ரோன்ஸ்னு ஒன்று இருக்குது. உங்களுக்கு ட்ரோன் நம்ம அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம், நான் பார்த்துருப்போம். ஸோ இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாடர்ன் சர்வேயில் வரக்கூடிய இது. ஸோ அக்யூரஸியாக சர்வே பண்ணணும்னா மாடர்ன் டெக்னாலஜி வேணும். ஸோ அந்த மாடர்ன் டெக்னாலஜியை சர்வே பண்ணுறதுக்கு மாடர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட் வேணும் இல்லையா? அந்த மாடர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இப்போ நான் சொன்ன ஜிபிஎஸ், டிஎஸ், டிஜிபிஎஸ், சிஓஆர்எஸ், ட்ரோன்ஸ். ஸோ இந்த பலவிதமான கருவிகளை கொண்டு தான்
இந்த மாடர்ன் சர்வே வந்து இப்போ நம்மளுடைய இது போய்கிட்டு இருக்கு. அதில் இப்போ வந்து நம்ம வந்து டிஜிபிஎஸை வச்சு மாடர்ன் சர்வே பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை இப்போ ஃப்யூச்சரில் இது ட்ரோனுக்கு வந்து இது மாறப்போகுது அப்படிங்கிறத பற்றி ஒரு ஆர்டிக்கல் தான் நம்ம பேப்பரில் வெளியாகிருக்கு. அதை பற்றி நான் வந்து எல்லாருக்கும் தெரிவிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கமே. ஸோ இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, டிஜிட்டல் லேண்ட் சர்வே வந்து யூஸ் பண்ணி பண்ண போகிறாங்க. இதில் அப்படின்னா ட்ரோன்ஸ்லையும் டிஜிபிஎஸ்ஸையும் வச்சு பண்ண போகிறாங்க. அப்போ அந்த ஹை ரிசொல்யூஷன் கேமராவை வந்து ட்ரோன்ஸில் ஃபிட் பண்ணி அதன் மூலமாக கிராமங்களையும் சர்வே பண்ணி அந்த பவுண்ட்ரியை வந்து அந்த கிராமம் அந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி திங் கிரவுண்டில் என்ன இருக்கோ அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி அதை வச்சு சர்வே பண்ணோம் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப அக்யூரஸியாக இருக்கும். ஏன் அப்படின்னா ட்ரோன்ஸை வச்சு நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ணும்போது 3D மேப்பிங்கில் லேண்ட் சர்வே வரும், ஃபோட்டோகிராமெட்ரி அண்டு டோப்போகிராஃபிக் சர்வேங்கெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கும். அதனுடைய எஃபிஷியன்சி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் பை ஃப்ளையிங் த்ரூ ஏரியல் ரூட்டில். அதே மாதிரி பாயிண்டிங் அவுட் த ட்ரோன் இமேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓல்ட் லேண்ட் ரெக்கார்ட்ஸ்க்கு நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கிடலாம், என்க்ரோச்மெண்ட்டை நம்ம செக் பண்ணிக்கிடலாம், ஏதாவது டிஸ்பியூட் இருந்தால் நம்ம அதை ரிசால்வ் பண்ணிக்கிடலாம். இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹை ரிசொல்யூஷன் இமேஜ் வந்து வரனால நம்மளால் பவுண்ட்ரிஸை இல்லீகலாக கன்ஸ்ட்ரக்ஷன் எதாவது பண்ணியிருந்தாங்கன்னா ஃபாரஸ்ட்டில் உள்ள என்க்ரோச்மெண்ட்டை நம்ம எல்லாம் வந்து ப்ராப்பராக வந்து நம்ம செக் பண்ணலாம். ஸோ பப்ளிக்குடைய லேண்டையும் அதாவது பார்த்திங்கன்னா நம்மளுடைய மற்ற லேண்ட் ரெக்கார்டையும் நம்ம ப்ராப்பராக வந்து இல்லாமல் அப்டேட் பண்ணிட்டே இருக்கலாம் அடுத்த ஃபியூச்சரில் கூட. ஸோ ட்ரோன் டேட்டா வந்து மோஸ்ட் வேல்யூபிளாக இருக்கும் எதில் அப்படின்னா எவாலுவேஷனில், பிளானிங்கில், சைட் ஆப்ரேஷனில், மெயின்டெனன்ஸில். அப்புறம் இதெல்லாம் வந்து அதிகமான அளவுக்கு நமக்கு வந்து இந்த ட்ரோனில் வரக்கூடிய அந்த இமேஜ் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இன்கேஸ் ஃப்யூச்சரில் வந்து ட்ரோன்ஸ் வந்து லேண்ட் ரெக்கார்ட் டிபார்ட்மெண்ட்டில் வரும்போது அதை யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஃபீல்டு அண்டு டெக்னிக்கல் ஸ்டாஃபுக்கு வந்து அவங்க வந்து ஏரியல் சர்வேஸ்லையும் கடஸ்ட்ரல் மேப்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடியதுக்கு அவங்க கண்டிப்பாக ட்ரைனிங் கொடுத்துட்டு தான் அவங்கள இறக்குவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வந்து டிஜிபிஎஸ் வந்து இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சிஓஆர்எஸோட. சப்போஸ் ட்ரோன்ஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம டிபார்ட்மெண்ட் சர்வே டிபார்ட்மெண்ட் வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லக்கூடிய அளவுக்கு ஒர்க்கு போய்கிட்டு இருக்கு. ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு பாரம்பரியமிக்க துறை வந்து நம்மளுடைய லேண்ட் சர்வே டிபார்ட்மெண்ட். 1800களில் நம்மளுடைய பிரிட்டிஷ் அவங்க சர்வே பண்ணலிருந்து அந்த சர்வே பண்ண கிரேட் டெக்னாமெட்ரிக்கல் ஸ்டேஷன் அதுவும் இருக்குது. அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து டெவலப்மெண்ட் ஆகி செயினு, அப்புறம் வந்து தியோலைட்டு, அப்புறம் காம்பஸ் சர்வே, அப்புறம் வந்து நம்மளுடைய பிளேன் டேபிள் சர்வே, அப்புறம் வந்து நம்மளுடைய தியோலைட் சர்வே, டேக்கோமெட்ரிக் சர்வே, அப்புறம் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது செயின் டேப்பு தான் வித் கிராஸ் ஸ்டாஃபு. தென் அடுத்து நம்மளுடைய ஜிபிஎஸ், டிஎஸ், டிஜிபிஎஸ், சிஓஆர்எஸ், இன் ஃபியூச்சரில் ட்ரோன்ஸ். ஸோ இது எல்லாம் இந்த டிபார்ட்மெண்ட்டு இன்னும் இந்த டிபார்ட்மெண்ட் வந்து வருடங்கள் எவ்வளோ தூரம் போனாலும் எவ்வளவு புதிய புதிய கருவிகள் வந்தாலும் அதை நம்ம இந்த டிபார்ட்மெண்ட்டில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறனால தான் இந்த டிபார்ட்மெண்ட் இன்னும் அந்த இதோடு இருக்குது, இந்த இளமை குறையாமல் டிபார்ட்மெண்ட் இன்னும் போய்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜிகளை வந்து இந்த துறையில் வந்து புகுத்தி அதை மென்மேலும் அதை வந்து கொண்டு போகிறதுக்கு டிபார்ட்மெண்ட்டினுடைய நம்மளுடைய டைரக்டருக்கு தான் நம்ம வந்து நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க தான் இதெல்லாம் கொண்டு வராங்க. ஸோ அவங்களுடைய முன்னேற்பாடு இல்லை அப்படின்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் நம்ம வந்து டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே வராது. ஸோ அதுக்கு சர்வே டிபார்ட்மெண்ட்டுடைய ஹையர் ஆஃபீஸர்ஸ், டைரக்டர் எல்லாருமே அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம்தான். ஸோ இதுக்கு நம்ம இதை கோரிக்கை வைக்கும்போது கவர்மெண்ட்டும் அதை வந்து அக்செப்ட் பண்ணி அவங்க பண்ணுறதுக்கும் ஸோ அதுவும் மிகப்பெரிய நமக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல் தான். ஸோ அதனால் இப்போ ஓகே இன்னும் ஃபியூச்சர் இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாளில் நம்மளுடைய தமிழ்நாடு ஃபுல்லாக மாடர்ன் சர்வேயில் ப்ராப்பராக எந்த விதமான மில்லிமீட்டர் அளவு கூட தவறு இல்லாமல் ஒரு அக்யூரஸியான மேப்பை
சர்வே டிபார்ட்மெண்ட் எல்லார் கையிலையும் ஒப்படைக்கும். அந்த நாள் வந்து வெகு தொலைவில் இல்லை. அதுக்கு இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் அப்படிங்கிறது தான் இந்த பேப்பர் ஆர்டிக்கல் செய்தியுடைய ஃபியூச்சரில் வரக்கூடிய என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் பார்க்கக்கூடிய ஒரு கருத்து. ஸோ இது வந்து ஒரு நல்ல அட்வான்டேஜ் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு. ஸோ இந்த ஆர்டிக்கலை வந்து சப்மிட் பண்ணவங்களுக்கு என்னுடைய நன்றி. இது வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து அதுவும் நம்ம சர்வேர் டே வரப்போகுது ஏப்ரல் மாதம். ஸோ அதுக்கு முன்னால் இந்த மாதிரி ஒரு ஆர்டிக்கல் வர்றது ரொம்ப பெருமையாக இருக்குது. தேங்க்யூ.